இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை பலப்படுத்தி அவருக்குள் நம்மை ஸ்திரப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் பலப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள்ல அப்படி பலத்தின் மேல் பலன் அடையவும் சீயோனிலே தேவ சந்நிதியில் நாம் இருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிறத நம்ம உணரவும் தக்கதாக தேவன் இந்த நாட்களில நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாக இந்த மாதத்தில் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மேல் அவர் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல என்னுடைய நீதி எடுபடுமா? எனக்காக யார் பேசுவாங்க? அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் குடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவர் நம்ம மேல அன்பாய் இருக்கிறத அறிந்து கொள்ளும்படி அவர் செய்யும்போது அது அ அதாவது பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்கள் தான் நம் மூலமாக நம் வாழ்க்கையில அவர் செய்யப் போகிறார். அதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும், நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் நிச்சயம் பயங்கரமானதாய் இருக்கும். இந்த மாதத்துல இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்முடைய தலையை அவர் உயர்த்தப் போகிறார். நம்முடைய துக்கங்கள், ஆழ் மனதில் இருந்த துக்கங்கள் எல்லாம் நீங்கி அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தையும், ஆனந்த தைலத்தையும் நமக்குள்ளே ஊற்றி எப்பொழுதும் அந்த சந்தோஷத்தின் வாழ்க்கையை தேவன் நமக்கு இந்த மாதத்தில் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த மாதத்துல நித்திய மகிழ்ச்சியை நம் தலையின் மேல் இருக்கும்படி அவர் செய்கிறார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நாம் இந்த மாதத்தில் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இத்தனை காலம் கண்ணின் மணி போல பாதுகாத்த அந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். நம்மையும் நம் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அழகா பாதுகாத்தார். இந்த மாதத்திலும் தேவன் பிரத்யட்சமாய் நம்மோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஆஹ் நம்மேல் அவர் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வது மாத்திரமல்லாமல் நம்முடைய துக்கங்கள் அனைத்தையும் அவர் சந்தோஷமாக மாற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம ஏற்கனவே தியானித்து கொண்டிருந்த அந்த வார்த்தையின்படி நம்ம ஸ்பிரிட் மேனை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஸ்பிரிட் மேன் நம்ம எபேசியர்ல பார்த்தோம் 4வது அதிகாரத்துல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் கிறிஸ்துவின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்ப அதுக்கு முந்தின வசனம் பழைய மனுஷனை களைந்து போட்டு, அப்ப பழைய மனுஷன் முதல் ஆதாமின் செய்கைகளை நாம் களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ இந்த புதிய மனுஷன் யாருடைய சாயலாக இருக்கிறானா, அப்படியே தேவனுடைய சாயலாக, கிறிஸ்துவின் சாயலாக இந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட, அப்போ நம்ம ஸ்பிரிட் மேன், நம்ம புதிய மனுஷன் எப்படி இருக்கிறான்னா, கிறிஸ்துவின் சாயலை உடையவனாகத்தான் இருக்கிறான். ஆனா இத தரித்து கொண்டு இராதபடி நம்ம பாடியில இருந்து வருகிற 5 சென்சஸ நம்ம தரித்து கொண்டு இருக்கிறபடினால, இந்த புதிய மனுஷன் நமக்குள்ள தான் இருக்கிறாரு. இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளாம, நம்மளுடைய 5 சென்சஸ் ஐம்புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கண்ணால் பார்க்கிறது, காதால் கேட்கிறது, சூழ்நிலைகள பார்க்கிறது, இத பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினாலே, இந்த புதிய மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியாதபடி இருக்கிறோம். நம்ம நீதிமொழிகள் 18:14 மனுஷனுடைய ஆவி அவனுடைய பலவீனத்தை தாங்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வசனமாய் சாலமோன் எழுதின வசனமாய் இருந்தா கூட, அந்த ஆவி மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியே அவனுடைய பலவீனத்தை தாங்கக்கூடிய வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறாராம். அப்போ இன்னைக்கு நம்மள டிசைன் பண்ணும்போதே தேவன் நமக்குள்ள ஒரு பார்ட், நம்ம ஸ்பிரிட்னு ஒண்ணு வச்சிருக்கிற நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் மேன வச்சிருக்கிறாருன்னா, இது நமக்கு நமக்கு எதிரா எழும்புகிற எல்லா பிரஷர விட அந்த ஸ்பிரிட் வந்து ஸ்ட்ராங்கரா வச்சிருக்கிறாராம்.
அப்போ இந்த ஸ்பிரிட் தான் இன்னைக்கு தேவனோடு கூட டைரக்ட்டா கனெக்ட் பண்ணப்படுகிற இடமா இருக்குது. அவருடைய சத்தத்தை கேட்கிற இடமா இருக்குது. அவருடைய பெலனை நாம் பெலனையும், அவருடைய வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிற இடமாய் நம்முடைய நம்முடைய ஆவி இருக்கிறது. நம்முடைய ஆவி மனிதன் தேவனோடு கூட டைரக்ட்டா தொடர்புல இருக்கவும், தேவனுடைய சத்தத்தை கேட்கவும், இந்த ஆவி மனிதன்ல தான் நம்ம பரிசுத்தாவியானவருடைய முழுமையுமான வல்லமையையும், பெலனையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு நமக்கு எதிராய் வருகிற யுத்தங்களும் நம்ம என்ன செய்ய முடியாது? உடைக்க முடியாது. நம்ம இருதயத்தை எந்த சூழ்நிலைகளும் உடைக்க முடியாது. மாறாக அந்த சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்து பில்ட் பண்ணுது. நம்மள கட்டுகிற சூழ்நிலைகளா இருக்குது. ஒவ்வொரு போராட்டங்களும், ஒவ்வொரு வாழ்க்கையின் யுத்தங்களும் நம்மள என்ன செய்தா நம்மள பில்ட் பண்ணுது. நீங்க ஒரு ஒரு யுத்தம் வந்து நீங்க கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா, ஒரு யுத்தம் வந்ததுன்னா, அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அவருக்குள்ள ஒரு படி பலப்பட்டு மேல வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கும் இந்த ஸ்பிரிட் மேன்ல நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள்ல நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, அங்கே பலத்த அற்புதங்களும், அடையாளங்களும் நம் வாழ்க்கையில் நடப்பது மாத்திரமல்ல, மற்றவர்கள் வாழ்க்கையிலும் நம்மால் அதை செய்ய முடியும். நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அடையாளங்கள் என்னவாலாம் இருக்கும்னு சொல்லி, ஆ கடந்த நாட்கள் நம்ம தியானித்தோம். அதுல முதல்ல நம்ம பார்த்தது, அவங்க சூழ்நிலைகள் வாழ்க்கையில என்ன பிரஷர் இருந்தாலும், அவங்க மனது எப்பவும் எப்படி இருக்கும்னா, சமாதானமா இருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனுக்கு ஒரு அடையாளமா பார்த்தோம். தானியேல பார்த்தோம். தானியேலுடைய அவன் அவன் வாழ்க்கையில எந்த பிரஷரும் அவன என்ன செய்ய முடியல, பலவீனப்படுத்த முடியல. அவனுக்கு எதிராய் சிங்கக்கெபி பயங்கரமான பிரஷரான சூழ்நிலை தான். ஆனா, அவன் இருதயமோ சமாதானமா இருந்தது. இதுதான் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேன நம்ம பெற்றிருக்கிறதுக்கு உண்டான அடையாளம். அடுத்ததா, அந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேன் இருக்கிறவங்களுக்கு டிசர்ன்மென்ட் இருக்கும். ஏன் ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு காரியமும் எப்படி நடக்குது? ஏன் நடக்குது? அங்க கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு யோசேப்புக்கு ஒரு டிசர்ன்மென்ட் இருந்தது. இதெல்லாம் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனுடைய ஒரு அடையாளமாய் நம்ம பார்த்தோம். எமோஷன்ஸ் எப்பவும் எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேன் இருக்கிறவங்களுக்கு ஸ்டெடியா இருக்கும். அங்க தாவீது சவுலை கொல்லுவதற்கு அவனுக்கு அவ்வளோ பெரிய ஈஸியா ஒரு தருணம் கிடைக்குது. ஆனா கூட சவுல கொல்லல. நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் எப்படி என் கை போட முடியும்? அப்போ அங்க தாவீதுக்கு ஒன்று நன்றாக தெரிந்திருந்தது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்றால், இந்த சவுலின் கைக்கும் நம்மள பாதுகாப்பார். நம்ம அவர கொல்ல வேண்டிய அவசியம் இல்லன்னு சொல்லி, அந்த எமோஷன்ஸ்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா, இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேன் இருக்கிறவங்களுக்கு கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் எப்பொழுதுமே இவங்களுடைய ஜெப வாழ்க்கை, அங்க தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையில, அவங்க எப்பவும் ஒன்றா இருப்பாங்க, இணைந்திருப்பாங்க. அவன் அந்த தானியேலுக்கு அ பயங்கரமான ஒரு அச்சுறுத்தல் வந்தது. அங்க பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை தான். ஆனா, அவன் இருதயத்துல எதுவுமே அங்க பயம் இல்லாதபடி 3 வேளையும் தான் முன் செய்து வந்தபடியே அவன் என்ன செய்தான்? முழங்கால் படியிட்டு ஜெபித்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்தான். அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த கன்சிஸ்டன்ட் பிரேயர் லைஃப் அங்க தானியேலுக்கு பார்த்தோம். இந்த 4 காரியங்களையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அடுத்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட்மேன் இருக்கிறாங்க. நம்ம பெற்றிருக்கிறோம்னா, அதற்கு உண்டான அடையாளங்கள் என்னன்னா, சோதனையில நம்ம வெற்றி பெறுகிறவர்களாய் இருப்போம். இப்போ அங்க யோசேப்புக்கு அங்க போத்திபார் மனைவி பயங்கரமான ஒரு ஒரு பாவத்துக்குள்ள தள்ளும்படியாய் அவன என்ன செய்றா? அவ்ளோ பெரிய அந்த தேசத்துல ஒரு பெரிய அதிகாரியினுடைய மனைவி, அவளுக்கு இணங்கி நடந்தான்னா, அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் சுதந்திரிக்க முடியும். ஆனா கூட, இந்த சோதனையை ஜெயிக்கிறவனாய் யோசேப்பு இருந்ததுக்கு காரணம், அவனுடைய ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தது.
இப்போ பழைய ஏற்பாட்டுல இருந்த மனிஷ ஆவியை பெற்றிருந்த அவர்களுடைய ஸ்பிரிட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும்னா, இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் நம்முடைய ஆவியோடு கூட அவர் தங்கும்படி அவர் வந்திருக்கிறார்னா, எந்த அளவுக்கு நாம் சோதனைகளை ஜெயிக்க முடியும்? அவன் சொல்றான் யோசேப்பு, "நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?" அந்த அளவுக்கு அங்க ஸ்பிரிட் மேன்ல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நான் இதை செய்யவே முடியாது அப்படிங்கிற இடத்துல யோசேப்பினுடைய இருதயம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தபடியினாலே அங்கே யோசேப்பு அந்த சோதனையை ஜெயிக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற சோதனைகள் ஒருவேளை இன்றைக்கு இந்த சோதனை நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனா எத்தனையோ சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்து பயமுறுத்துகிறது. நம்ம உடனே பயந்து போறோம். மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அந்த மனதின் துக்கம் இந்த சோதனைகள் நமக்கு ஏற்படுகிற வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற யுத்தங்கள் இது எல்லாமே நமக்கு இது எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை நம்ம ஸ்பிரிட்ல தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இல்லாதபடியினால நம்ம சோதனைகளை மேற்கொள்ள முடியாதபடி பல வேளைகள்ல தடுமாறி கொண்டிருக்கிறோம். அப்போ 5வதா நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னா, நாம் சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்ததா நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, நம்ம நமக்குள்ள விசுவாசம் பலமாய் எழும்புகிற காரியமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் உண்மையுள்ளவர், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஃபெய்த் அது அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த் நமக்குள்ள இருக்கும். இன்னைக்கும் நம்ம இந்த ஃபெய்த்ல நம்மளால நிக்க முடியாததுக்கு காரணம், இன்னமும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற நம்முடைய ஆவியில அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த சத்தத்தை நம்ம கேட்காதபடி, நம்ம 5 சென்சஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கிறதுனால, இந்த விசுவாசத்துக்குள்ள நம்மளால இன்னும் வர முடியல. இந்த ஸ்பிரிட் மேன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகாததுனால, நம்முடைய ஃபெய்த் எப்படி இருக்குன்னா, ஒரு வேவரிங் ஃபெய்த்தா இருக்கு. ஒரு நாள் பீக்ல இருக்கு. அடுத்த நாள் அப்படியே லோ லெவலுக்கு நம்ம வந்துர்றோம். இதுக்கு காரணம் நம் ஸ்பிரிட் மேன் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கான்ஷியஸ் நமக்கு இல்ல. புதிய மனுஷன நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த புதிய மனுஷன் கிறிஸ்துவின் சாயலாக உண்டாக்கப்பட்ட அந்த புதிய மனுஷன். அப்போ கிறிஸ்துவுக்கு எந்த இடத்துலயும் கவலையோ, பயமோ, சோர்வோ எந்த இடத்துலயும் வரல. அங்க சோதனைக்காரன் வந்த பொழுது கூட வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கிறிஸ்து அவர் நமக்கு மூத்த சகோதரனாய், நமக்கு முன்மாதிரியா அவர் வைத்து சென்றிருக்கிறார்னா, இன்றைக்கு அவருக்குள்ள இருந்த விசுவாசம், அவருக்குள்ள இருந்த அந்த சோதனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு பவர், அவருக்குள்ள இருந்த இன்டிமசி, அவருக்குள்ள இருந்த பீஸ், அவருக்குள்ள இருந்த சந்தோஷத்த தான் நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை நம்முடைய இருதயம் பார்க்காதபடி, இதை நம்முடைய கண்கள் பார்க்காதபடி, நாம் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்? 5 சென்சஸ்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பழைய மனுஷனைத்தான் நாம் என்ன செய்யணுமா? களைந்து போடணுமா? அடுத்ததா இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நம்ம ஈஸியா மற்றவங்கள மன்னிக்கிறதுக்கு நம்ம ஹார்ட் வந்து என்ன செஞ்சிரும்? வந்துரும். இப்போ யோசேப்பு அங்க குழியில போட்டு அவங்கள அடிமையா அவன வித்து போடுறாங்க. சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேல பொறாமையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்க யோசேப்பு சந்தித்த சூழ்நிலையா இருந்தது. அப்போ யோசேப்பு அங்க ஈஸியா அவங்க சகோதரர்களை மன்னிக்கக்கூடிய அந்த சகோதரர்களை அவன் பல வருஷத்துக்கு பிறகு எகிப்தின் அதிபதியா மாறின பிறகு அவங்க சகோதரர்களை சந்தித்த பொழுது யோசேப்பினுடைய இருதயத்துல ஒரு சின்ன கசப்பு கூட இல்ல. ஏன்னா அவனுடைய ஸ்பிரிட் மேன் அப்படி ஒரு ஸ்ட்ராங் ஆயிட்டான்.
அவங்க தெரியாம செஞ்சாங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். அப்போ தேவன் பேரில அவன் சார்ந்திருந்தபடியினாலே, அவனுடைய ஆவி மனிதன்ல அவன் உறுதியா இருந்தபடியினாலே, சகோதரர்கள மன்னிக்கிறது அவனுக்கு பெரிய காரியமாவே தெரியல. அவன் பழச நெனச்சே பார்க்கல. அவங்க சகோதரர்கள் அவன எப்படி நடத்துனாங்க? எப்படி அவன வந்து விற்று போட்டாங்க? அதனால அவன் சந்தித்த பிரச்சனைகள் போத்திபார் வீட்டிலயும் சரி, சிறைச்சாலையிலயும் சரி, அவன் சந்தித்த பிரச்சனைகள், அவமானங்கள், துரோகங்கள் எதையும் அவன் மைண்ட்ல அது கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு அதனால தான் அவனுக்கு பிள்ளை பெறும்போது யோசேப்பு சொல்றார், "என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார்." அந்த வருத்தங்கள அவன் மறந்தே போயிட்டான். அவன் சகோதரர பார்க்கும்போது, அங்க அவனுக்கு அன்பு மட்டும் தான் இருக்குது. அவங்க மேல எந்த ஒரு கசப்போ, வெறுப்போ அவனுக்கு இல்லங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்படின்னா, நம்ம எப்படி இருக்கிறோமா, நம்ம ஈஸியா மற்றவர்களை மன்னிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துருவோம். அவங்க அறியாம செய்றாங்க. அவங்க தெரியாம செய்றாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் என்ன செஞ்சிரும், நம்ம ஸ்பிரிட் மேன் வர்றப்போ, நம்ம ஆத்துமாவும் அந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம இந்த இன்புட் வரம்போது, நம்ம எப்பொழுதும் சமாதானத்திலயும், சந்தோஷத்திலயும் வாழ்கிறவர்களாய் நம்ம இருப்போம். அடுத்ததா இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா நம்ம நம்ம ஆவி மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்னா, நமக்கு எதிராய் எல்லாமே நெகட்டிவா நடக்கும்போதும், நம்ம அவருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இப்போ சிக்லாகுல தாவீது அனைத்தையும் அவர் இழந்துட்டாரு. மனைவி, பிள்ளைங்க, அவங்களுக்கு உண்டான உடைமைகள் எல்லாத்தையும் தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அத்தனையையும் அவங்க இழந்து போயிட்டாங்க. ஆனா, தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, இந்த ஸ்பிரிட் மேன நம்ம தரித்திருக்கும் பொழுது தான், சூழ்நிலைகள் நம்மை விழுங்க முடியாது. நாம் சூழ்நிலைகளில் நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டு, அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியும். அப்போ நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு உண்டான இந்த சைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் திரித்துவ தேவன்ல ஒரு நபரான பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒன்றாக கலந்திருக்க பெற்றிருக்கிறோம். இந்த ஸ்பிரிட் மேன்ல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு நெகட்டிவான எமோஷன்லயும் நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம செல்லும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். இல்ல இந்த சூழ்நிலையில நீ இப்படி திங்க் பண்றது அவசியம் இல்ல. இந்த உலகத்தை படைத்தவரே உனக்குள் இருக்கிறார். நீ இதை மேற்கொள்ளுவாய். நீ ஜெயிப்பாய் அப்படின்னு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவி கூட அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறாராம். ஆனா இந்த சத்தத்தை நம்ம கேட்காதபடி நம்ம நம்ம பிசிக்கல் சென்சஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கிறபடியினாலே ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகாம பிசிக்கல் சென்சஸ்லயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நாம் தேவனுடைய சத்தத்தை நம்ம அவர் பேசிட்டு இருந்தா கூட, அந்த சத்தத்த நம்ம அறியாதவர்களாய் இருக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவைகள் என் பின்னாலே செல்லும். இன்னைக்கு அவருக்கு பின்னாடி நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம ஸ்பிரிட் மேன்ல ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்கணும். அப்பதான் அவைகளை என் கையிலிருந்து ஒருவரும் பறித்துக்கொள்ள முடியாது. அவர் சத்தத்த கேட்டு ஃபாலோ பண்றோம்னா, நம்மள ஒருத்தரும் நம்மள தொடுகிறதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். எந்த சூழ்நிலையும் நம்மள டச் பண்றதுக்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். இந்த காலை வேளையில நம்ம தியானித்து பார்த்த இந்த காரியங்கள், நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இருந்தது அப்படின்னா, நம்ம சோதனையில நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம். விசுவாசத்தில் விசுவாசம் நமக்குள்ள இருந்து பலமாய் எழும்புகிறத நம்ம பார்க்க முடியும். மற்றவங்கள ஈஸியா நம்மளால மன்னிக்க முடியும். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தருக்குள் நாம் திடப்பட்டு அடுத்த லெவல்ல நம்ம கடந்து போகிறதற்கு அது உதவி செய்கிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஸ்பிரிட் மேன
நம்ம பரிசுத்த ஆவியின் சத்தத்தினால நம்ம அந்த சத்தத்தை நம்ம கேட்டு, அந்த சத்தத்தின்படி நாம் செவி கொடுத்து நடக்கும் பொழுது, நம் வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமாய், சந்தோஷமாய் இருக்கும். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில வந்த போராட்டங்கள, பிரச்சனைகள குறிச்சு நம்ம கவலைப்பட்டு, பயந்து, நொந்து போய் இருக்கிறோம்னா, இந்த ஸ்பிரிட் மேனுடைய சத்தத்தை நம்ம என்ன செய்யல? கேட்கல. மனுஷருடைய சத்தத்த கேட்கிறோம். மனுஷருடைய செயல்களின் சத்தத்தை கேட்கிறோம். மனுஷருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கிறோம். ஆனா உள்ள இருக்கிற ஆவியானவர், நம்ம என்னைக்காவது அவர்கிட்ட பேசுறோமா? வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர் 8ல நம்ம பார்த்தோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவி உடனே சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆவியில அவர் சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறார். நீ உன்னதமான தேவனுக்கு பிள்ளை. நீ இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகருக்கு, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீ பிள்ளையாய் இருக்கிறாய். அப்படிங்கிறத அவர் சாட்சி கொடுக்கிறார். இன்னும் பல காரியங்கள நமக்கு சத்தியத்துக்குள்ளேயும் நமக்குள்ள இருந்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனா, இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா, இதை நம்ம தரித்துக் கொள்ளாதபடி நாம் 5 சென்சஸ்க்கு நம்ம 5 சென்சஸ நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே, நாம் இன்னமும் தேவ ரகமானவர்களாய், முழுவதுமாய் மாற முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். சரி, இப்போ ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனுக்குரிய சைன்ஸ் பார்த்துட்டோம். கண்டிப்பா இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா, வீக்கான ஸ்பிரிட் மேனுடைய சைன்ஸையும் நம்ம பார்க்கணும். அப்பதான் இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஆ இந்த ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஈஸியா அவங்க வந்து டிஸ்கரேஜ் ஆயிருவாங்க. அவங்க வந்து ஆ அவங்க சூழ்நிலைகள பார்த்து பயந்து நடுங்குகிறவர்களா இருப்பாங்க. அவங்க தைரியத்துல தேவனுடைய பலத்தின் தைரியத்தினால அவங்க இருக்க முடியாது. இப்ப வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஆ. இந்த ஸ்பிரிட் மேன் எலியா 18வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆனா, இங்க ஒரு பெண்ணினுடைய சத்தத்தை கேட்டு, அங்க ஏசபேல் சொல்றா, நாளைக்கு இந்நேரத்தில உன் பிராணனுக்கு செய்யாதே போனால், தேவர்கள் அதற்கு சரியாகவும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள். அப்போ லிட்ரலா அவ்ளோ பெரிய காரியத்த அத்தனை பேருக்கு முன்பாக செய்து, அந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்ளுகிற இடத்திற்கு செய்த எலியா, இந்த ஒரு சாதாரண மனுஷியினுடைய செயல், வார்த்தை, கர்த்தரே தேவன் என்று அவர் என்ன செய்றாரு? ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. இங்க அவர் என்ன சொல்றா? தன்னுடைய தேவர்கள் அதிகமாய் செய்ய கடவர்கள் அப்படின்னு சொல்ற அந்த தேவர்கள குறிச்சு அவ சொல்றா. அந்த எலியா அந்த ஸ்பிரிட் மேன்ல அவர் ஸ்ட்ராங்கா இல்லாததுனால, இந்த மனுஷியினுடைய வார்த்தைக்கு அவர் பயந்து போயி என்ன செய்கிறாராம்? சூரைச் செடியில தன் பிராணனுக்காக, தன் பிராணனை காக்க அங்க என்ன செய்றாரு? பெயர்செபாவுக்கு போறாரு. அங்க ஒரு சூரைச் செடியின் கீழ உட்கார்ந்து, தான் சாக வேண்டும் என்று கோரி, "போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல." அப்போ வீக் ஸ்பிரிட் மேன் நம்ம ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்குது அப்படின்னா, நம்ம ஒண்ண தெரிஞ்சு கொள்ளணும். ஈஸியா நம்ம டிஸ்கரேஜ் ஆயிருவோம். ஈஸியா மனுஷங்கள பார்த்து, மனுஷருடைய வார்த்தைகள பார்த்து, மனுஷருடைய செயல்கள பார்த்து, நம்ம என்ன செஞ்சுருவோமா? டிஸ்கரேஜ்ட் ஆயிருவோமா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எண்ணில்லாத அற்புதங்கள தேவன் செய்திருக்கிறார். ஆனா கூட ஏதோ ஒரு மனுஷ சத்தத்த கேட்டு நம்ம என்ன செய்றோம்? பயந்து போயிருக்கிறோம். இது எப்படி முடியுமோ? இது என் வாழ்க்கையில மாற்றம் வருமா? இவங்க மாறுவாங்களா? இவங்க என்னை இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்களே! அப்படின்னு சொல்லி நீங்க மனுஷரை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால்,
ஈஸியா நீங்க டிஸ்கரேஜ் ஆறவங்களா இருந்தா, உங்க ஸ்பிரிட் மேன் என்ன செய்யல? இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகல. ஆவியானவரோடு இன்னமும் ஒன்றிணைக்கப்படவில்லை. ஆவியானவர் அங்க நம்ம ஆவியில தான் இருக்கிறாரு. ஆனா, அவருடைய சத்தத்தை இன்னும் கேட்காதபடி 5 சென்சஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால, இங்க எலியா அங்க காதால கேட்கிறாரு. யேசபேலுடைய சத்தத்த. அவ சொன்னத அவர் கேட்கிறாரு. அந்த 5 சென்ஸ்ல எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ, அவன் வீக் ஸ்பிரிட் மேன பெற்றிருப்பான். தேவ ரகமானவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர்கள் தான் ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனா இருக்க முடியும். இங்க இயேசுவை எதுவுமே அசைக்க முடியல. எந்த சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்துவை அசைக்க முடியல. காரணம் என்னன்னா, எப்பொழுதும் அவர் என்ன செய்றார்? பிதாவோடும், பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்திருந்த ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவர் வாழ்க்கையில அந்த கனிகள் தானாக வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் இந்த கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படணும் அப்படின்னா, நம்ம ஆவியானவரோடு கூட அந்த இன்டிமசில நம்ம அவர் என்ன சொல்றாருன்னு அவர் சத்தத்தை கேட்க நம்ம ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஈஸியா என்ன செய்ய மாட்டோம்? டிஸ்கரேஜ் ஆக மாட்டோம். அடுத்ததா இந்த ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம், என்ன செய்யாது? இவங்களுக்கு ஜெபிக்கவோ, தேவனோடு கூட உறவாடவோ விருப்பமில்லாத நிலைக்கு அவங்க போயிருவாங்க. தேவனுடைய வார்த்தைய வாசிக்கிறதுல விருப்பம் இருக்காது. அவரோடு கூட இருக்கிற உறவுல அவர் என்ன சொல்றாரு இந்த சூழ்நிலைய குறிச்சுன்னு கேட்கிறதுல விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதுக்கு உதாரணமா நம்ம சவுல பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 6ஆம், 7ஆம் வசனங்கள். 1 சாமுவேல் 28, 6, 7. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது, ஊரின்மினாலாவது, தீர்க்கதரிசியினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியைத் தேடுங்கள். நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எத்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். இங்க சவுல் ஒருவேளை அவன் செய்த தவறுக்கு ஆண்டவர்ட்ட போயி சரண்டர் ஆயிருந்தானா, சவுலுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். அவன் மேலும் மேலும் என்ன செய்கிறான்? தவறு செய்கிறவனாய் மாறுகிறான். இங்க தேவனிடத்துல அங்க போகல. அவன் அவன் இருதயம் அதுக்கு முந்தின வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஏன்னா, இவன் ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இல்ல. நான் எவ்வளவு பெரிய தேவன் அ என்னை பார்த்திருக்கிறார். என்னை கண்டு என்னை இந்த தேசத்துக்கே ராஜாவாக்கி இருக்கிறார். இதெல்லாம் அவனுக்கு பெருசா நினைவே இல்ல. அவன் ஜனங்களை குறித்தும், மற்றவர்களை குறித்தும் எப்பொழுதும் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த வீக் ஸ்பிரிட் மேன் இருக்கிறவங்க மனிதர்களை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க. மனிதர்களுடைய செயல்களை பெரிதாய் பார்ப்பாங்க. அப்போ இந்த சவுல் தேவன தேடுறதுக்கு பதிலா, அங்க யார தேடுறான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடுகிறான். தேவனிடத்துல ஹெல்ப்ப கேட்க முடியாதபடி, ஒருவேள அவன் சரண்டர் பண்ணியிருந்தான்னா, நிச்சயம் தேவன் அவனுக்கு உதவி செய்திருப்பார். ஆனா, அவன் சரண்டர் பண்ணாததுனால, அவன் அவன் தேவனிடத்திலிருந்து எந்த காரியத்துக்கும் பதிலை பெற்றுக்கொள்ளவும் முடியல. அவன் வேற ஒரு மீடியம் வழியா அவன் என்ன செய்றான்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி, அங்கருந்து என்ன பதில் வருதுன்னு பார்க்கிறதுக்கு, பாதாள உலகத்துல இருந்து அங்கே தொடர்பு கொள்ளும்படியாய் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை அவன் தேடுகிறத பார்க்கிறோம். அப்போ வீக் ஸ்பிரிட் நமக்கு இருக்கும் அப்படின்னா, நம்மளால தேவனை நெருங்க முடியாது. தேவனிடத்துல பேச முடியாது. எப்பொழுதும் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க இருதயம் தத்தளித்துக் கொண்டே இருக்குமாம். இந்த தத்தளிக்கிற இருதயம் நமக்கு இன்றைக்கு இருக்குதா? இல்ல. இன்னைக்கு தேவனிலிருந்து நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியையே பெற்றிருக்கிறோம். நம்ம ஸ்பிரிட்ல தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நாம் எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு வல்லமை உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம ஹார்ட் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஸ்பிரிட்ட தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனிலிருந்து புறப்பட்ட ஆவியை என்னுடைய ஆவியில் நான் பெற்றிருக்கிறேன். இந்த இடத்துக்கு நம்ம வரம்போது, நம்ம ஸ்பிரிட் மேன் என்ன செய்வான்? ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிப்பான். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதுமே
வீக் ஸ்பிரிட் மேனா இருக்கிறவங்க, ஸ்பிரிட் மேன பெற்றிருக்கிறவங்க குழப்பமா இருப்பாங்க. டபுள் மைண்டடா இருப்பாங்க. இரு மனது அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இப்போ நம்ம இஸ்ரவேல் மக்கள பார்க்கிறோம். அவங்க செங்கடல பிளந்து தேவன் அவங்கள வெளிய கொண்டு வந்த உடனே பயங்கரமா தேவன துதிக்கிறாங்க. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும், குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க ஆடி பாடி துதிக்கிறாங்க. கொஞ்ச சில கொஞ்சம் நாழிகைக்குள்ள அவங்க எண்ணம் எப்படி போயிருது? அந்த எகிப்துக்கு போய் அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேன பெறாதவங்க எப்பவுமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இருமனம் உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க தேவனை மாத்திரம் பார்க்க மாட்டாங்க. சூழ்நிலைகளையும் பார்த்து 2 மனம், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அந்த நிலையற்றவனாய் இருக்கிற இடத்துல தான் அவங்க ஸ்பிரிட் மேன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருமனம் உள்ளவர்களாய் இருந்தது போல நாம் இருக்கக்கூடாது. நம்ம யார்? இந்த உலகத்தையே படைத்து நம்மையும் படைத்தவருக்கு நாம் பிள்ளையாய் இருக்கிறோம். உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்போ அப்படிப்பட்டவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆழமாய் ஆத்துமார்த்தமாய் நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அவரை மாத்திரமே பார்க்கிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததா இந்த ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கிறான் அப்படின்னா இவங்களுக்கு சீக்கிரமா என்ன வந்துரும்? கோவம் வந்துரும், பயம் வரும், டிப்ரெஷன் வரும், ஆங்ஸைட்டி வரும். இந்த ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கும்போது கோபமும் பயமும் அங்க அங்க கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே அவங்களுக்கு வந்துருது. இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா யோனா 4வது அதிகாரம் 1வது வசனம். யோனா 4வது அதிகாரம் 1வது வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடுங்கோபம் கொண்டு அடுத்தது வாசிங்க ஆன்ட்டி. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதைச் சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறதே நலமாயிருக்கும் என்றார். அப்போ இங்க யோனா அவ்வளோ பெரிய நினிவே பட்டணத்துக்கு அங்க தேவன் அனுப்புறாரு. அங்க பாவத்துல கிடந்த அந்த நினிவே பட்டணத்தை யோனாவின் வார்த்தைகள் மூலமாய் அவர் என்ன செய்யல, அவங்க அந்த பட்டணத்தார் மனம் திரும்புறாங்க. தேவன் அந்த பட்டணத்தை அழிக்கல. இது யோனாவுக்கு என்னவாயிருச்சாம்? விசனமா இருந்து கடும் கோபம் கொண்டு தேவன் மேலேயே அவனுக்கு கோபம் வருது. ஏன்னா கர்த்தரை நோக்கி சொல்றான், நான் என் தேசத்துல இருக்கும்போதே நான் அதை சொல்லலையா? அதாவது யோனாவுக்கு என்னன்னா, நான் சொன்னது நடக்கலையே. அப்போ அவனுக்கு தன் வார்த்தை நிறைவேறலங்கிறது தான் பெருசா இருக்கே தவிர, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களே, அந்த ஜனங்கள் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறாங்களேங்கிறதெல்லாம் பெருசா இல்ல. அங்கே நான் என்கிற காரியம் அங்கே யோனாவுக்கு பெரிதா இருந்தத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதனால தான் நான் நீர் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும். இங்க ஒண்ணுமே நடக்கல. ஆனா என்ன நடந்திருக்கு? அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க அழிக்கப்படல. யோனா சொன்ன வார்த்தை நடக்கல. அதனால தேவன் மேல கடும் கோபம். அவனுக்கு அந்த உயிர்களுடைய விலை மதிப்பு அவனுக்கு என்ன செய்யல? தெரியல. அத விட தான் சொன்ன வார்த்தை என்ன செய்யணும்? நடக்கணும். அத தேவன் தான் சொல்லி அனுப்புறாரு. ஆனா அத தேவன் செய்யல. ஏன்னா, அவர் இரக்கமுள்ள தேவன். அந்த நினிவே பட்டணத்து மனிதர்கள் அங்கே மனம் திரும்பின பட்சத்துல, அவர் அந்த ஜனங்களை நேசிக்கிறபடியினாலே, அங்க சொல்றாரு, அந்த பின் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஒரு ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த ஆமணக்கு செடி ஒரே நாள்ல வளர்ந்து அவனுக்கு நிழல் கொடுக்குது. ஒரே நாள்ல அத என்ன செஞ்சுட்டாரு?
அத சுட்டெரிக்கிறாரு. அப்போ நீ இந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றான். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது. என்ன நடந்ததுன்னு யோனாவுக்கு இவ்வளவு எரிச்சல்ங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு இப்படி எரிச்சல், கோபம், வெறுப்பு, கசப்பு, பயம் இதெல்லாம் இருக்குதுன்னா நம்ம ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இல்லாதத நம்ம அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்றாரு, "நீ ஒரே நாள்ல முளைச்சதும், ஒரு ராத்திரியில அழிந்து போன அந்த ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே! வலது கைக்கும், இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷர் மேலயும், அநேக மிருக ஜீவன்கள்ல இருக்கிற அந்த மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ?" இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த அன்புல யோனா இல்ல. அவனுக்கு அவன் சொன்ன வார்த்தை தேவன் மூலமாய் அவன் சொன்ன வார்த்தை அவனுக்கு நடக்கணும். அதனால அவன எல்லாரும் பெருசா பார்க்கணும். இதுதான் வீக் ஸ்பிரிட் மேனுடைய ஒரு செயலா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க ஈஸியா இச்சையில விழுந்து விடுகிறவர்களா இருப்பார்கள். இங்க சிம்சோனை பார்க்கும்போது சிம்சோன் அங்க கர்த்தருடைய ஆவியானவரால நிரப்பப்பட்டவன் தான். அவனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைச்சிருந்தாரு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அங்க வீழ்ச்சிக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா இச்சை. அப்போ இந்த வீக் ஸ்பிரிட் மேன் இருக்கிறவங்க ஈஸியா இச்சையில விழுந்துருவாங்க. அதே போல நம்ம யோசேப்ப பார்க்கும்போது அவன் ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தபடியினாலே அவன் தன்னை காத்து கொள்ளுகிறவனா இருந்தான். இப்போ இந்த வீக் ஸ்பிரிட் மேன் இருக்கிறவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. சுய கட்டுப்பாடு இவங்களுக்கு இருக்காது. இங்க ஏசாவ பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு ஒரு சாப்பாட்டுக்காக அவன் என்ன செஞ்சுட்டான்? இழந்து போயிட்டான். அப்போ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்றான். ஏன்னா, அவனால அந்த சாப்பாடு அந்த அந்த கூழுக்காக அவன் என்ன செய்றான்? அந்த சுய கட்டுப்பாடு அவனுக்கு இல்ல. அதனால அந்த செல்ஃப் கண்ட்ரோல இழந்து போகிறவனா இருக்கிறான். அந்த ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கிறதுனால, அவன் 5 சென்சஸ்ல அந்த கூழ பார்க்கும்போது அவனுக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது. அதனால அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அலட்சியமாய் பார்த்து தன் சகோதரனிடத்தில் அதை விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கும்போது நமக்கு என்ன இருக்காது? நம்மள நாமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அடுத்ததா, இவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, அ ஆவிக்குரிய பெலனை பெற்று, அது அந்த துணிவாய் எதிராய் வருகிற சூழ்நிலைகளை எதிர்த்து நிற்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் ரெசிஸ்டன்ஸ் இவங்களுக்கு இருக்காது. அங்க தாவீதும் அங்கே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்க்கிற கோலியாத்தும் ஒரே கோலியாத்து தான். தாவீது பார்த்ததும் அதே கோலியாத்து தான். ஆனா, இவங்க எப்படி இருக்கிறாங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:11. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இவங்க ஆவியில பலன் இல்லாதபடியினாலே, ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ராங்கா இல்லாதபடியினாலே, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம நல்லா பார்த்தோம். அது எலியானாலும் சரி, அவ்வளோ பெரிய தேவ மனிதன். அவனே யேசபேலுடைய வார்த்தைய கேட்டு, "போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்னு" சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. இங்க சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு, மனுஷ வார்த்தைகள் அந்த ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கும்போது, மனுஷ வார்த்தைகளுக்கும், மனிதர்களுடைய செயல்களுக்கும் நாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். அதனாலேயே சோர்ந்து சோர்ந்து போய் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்களா நம்ம இருப்போம். ஆனா அதே இடத்துல தாவீதுனுடைய ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருந்தபடியினாலே, இந்த கரடியும் சிங்கத்தையும் ஒரு விசை நான் கொன்றேன். அதே போல இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனையும் அவைகளில் ஒன்றைப் போல் இருப்பான். அப்படின்னு சொல்லி அங்க தாவீதுடைய ஸ்பிரிட் மேன் அவன் சின்ன பையன்தான். ஆனா கூட அவனுக்கு துளி அளவு கூட கோலியாத்த பார்த்து பயமே இல்ல.
காரணம் என்னன்னா, அவனுடைய ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்த காரியம். இன்னைக்கு நமக்கு முற்றிலுமாய் தேவனுடைய ஆவியை நம்முடைய ஆவியில பெற்றிருக்கிறோம்னா, நம்ம எவ்வளவு பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததா, இவங்க இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இல்லாதவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ தேவன் தங்களோடு கூட இல்லாததைப் போல இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இங்க சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவன விட்டு போயிருந்தார்ன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதேபோல இந்த ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, நம்ம தேவனிடத்திலிருந்து தூரமா இருக்கிறத போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். அவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத அவர் எங்கேயோ இருக்கிறார். நான் எங்கேயோ இருக்கிறேன். என் ஜெபத்தெல்லாம் அவர் கேட்பாரா? எனக்காக அவர் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு அற்புதத்த செய்வாரா? அப்படின்னு சொல்லி அவரும் நம்மளும் எங்கேயோ தூரமா இருக்கிற மாரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இது எல்லாமே நம்மளுடைய ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கிறவங்களுக்கு நடைபெறுகிற காரியங்கள். இன்னைக்கு உங்கள நீங்களே யோசித்து பாருங்க. எந்தெந்த இடத்துல உங்க ஸ்பிரிட் மேன் வீக்கா இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு வீக் ஸ்பிரிட் மேன்ல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் அதிகமா இருக்கும்னா, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனா ஆக வேண்டிய இடத்தில் நம்ம நிச்சயமா இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களைப் போல நாம் வாழ அழைக்கப்படவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய், தேவ ரகமானவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ராங் ஸ்பிரிட் நமக்கு இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்பொழுதும் நம்ம வெற்றி பெறுகிறவர்களா இருக்கிறோம். இந்த வீக் ஸ்பிரிட் நமக்கு இருக்கும்னா, நம்ம எப்பொழுதும் தோல்விய தான் சந்திக்க நேரிடும். அப்போ நம்ம ஸ்பிரிட்ட எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும்? எப்பொழுதும் ஆவியானவருடைய சத்தத்தை அந்த இன்டிமசில நம்ம இருக்கும் பொழுது, வேத வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம தியானிக்கும் பொழுது, நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். வொர்ஷிப் டைம்ல, அந்த ஃபெலோஷிப்ல கீழ்ப்படிதல். இது எல்லாமே நம்ம ஸ்பிரிட் மேன ஸ்ட்ராங் ஆக்கக்கூடியதா இருக்கு. உபவாசமும் நம்ம ஸ்பிரிட் மேன ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் நம்ம உபவாசிக்கிறோம். நம்ம அதாவது நம்ம பல நேரங்கள்ல என்ன நினைக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா நமக்கு கிடைக்கும். அப்படி ஒரு தேவன் அல்ல. நம்ம எதுக்கு உபவாசம் இருக்கிறோம்னா, நம்ம ஸ்பிரிட் மேன்ல நம்ம ஸ்ட்ராங் ஆவோம். ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ராங் ஆகும்போது, விசுவாசம் நமக்குள்ள இருந்து எழும்ப ஆரம்பிக்கும். இந்த விசுவாசத்தின் மூலம் நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். அப்போ நம்ம ஸ்பிரிட் மேன்ல இன்றைக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த ஸ்பிரிட் மேன்ல ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்ம எதுவும் அசைக்க முடியாத இடத்துக்கு கிறிஸ்துவை போல அவருக்கு எந்த மனித வார்த்தை அவருக்கு அச்சுறுத்தலா இல்ல. எந்த மனிதர்களும் அவர பயமுறுத்துகிற இடத்துல அவர் வைக்கவே இல்ல. எந்த புயலோ, காற்றோ, இல்ல அவர் செய்யற அற்புதங்களுக்கு இது நடக்குமா? நடக்காதா? நான் சொல்லுவேன். இப்படியெல்லாம் அவருக்கு எந்த பயமும் இல்ல. ஏன்னா, ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் பவர். தேவன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் அந்த வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ அவர் பரிசுத்த ஆவியினாலும், வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியின் வல்லமையும், பரிசுத்த ஆவியும், வல்லமையும் இன்றைக்கு நாம் நம்முடைய ஆவியிலே பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு இயேசு ஏன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடிஞ்சது அப்படின்னா, அவர் முற்றிலுமாய் அவரோடு கூட எப்பொழுதும் இன்டிமசில இருக்கிறாரு. ஆனா, இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வராதபடினால, இயேசு கிறிஸ்து எப்பவுமே 5 சென்சஸ்ல அவர் செயல்படவே இல்ல. அது சின்ன வியாதியோ, பெரிய வியாதியோ, இன்னைக்கு நம்மள ஜெபிக்க சொல்றாங்க. ஒரு தலைவலின்னா ஈஸியா ஜெபம் பண்ணிருவோம். அதே இது சுகமாக்கவே முடியாத ஒரு பெரிய, பெரிய வியாதிகள யாராவது சொல்றாங்கன்னா, ஐயோ! இது நடக்குமா? நம்ம ஜெபம் பண்றோம். நடக்குமா? அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாலே, நம்ம ஸ்பிரிட் மேன் எப்படி இருக்கிறான்? வீக்கா இருக்கிறான்னு அர்த்தம்.
அங்க இயேசு கிறிஸ்துவுக்கு எத குறிச்சும் பயமும் இல்ல. எங்க ஜெபம் பண்ண போனாலும், எத்தன ஜனங்கள் அவரிடத்துல வந்தாலும், அவர் எல்லாரையும், எல்லா வியாதியஸ்தரையும் குணமாக்கி, எல்லா பிசாசு பிடித்திருந்த மனிதர்களை அவர் விடுதலையாக்குகிற இடத்துல, அவர் வந்திருக்கிற காரணம் என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல இருந்த அதே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் வல்லமையும் தான் நம்ம மேல இருக்கு. அவர் அந்த இடத்திற்கு வந்ததுக்கு காரணம், அவர் எப்பொழுதும் பிதாவோடு கூட இருந்தார். அவர் மனுஷனையோ, மனுஷனுடைய வார்த்தைகளையோ, எதையும் அவர் பொருட்டாவே நினைக்கல. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, இந்த இடத்துக்கு நம்ம வரணும். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, அவர் நன்மை செய்கிறவராயும், பிசாசின் பிடியில், வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போ இந்த பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றிருக்கிற நம்ம, பரிசுத்தாவியானவரோடு கூட ஒன்றிணைந்து, தேவனோடு கூட அந்த இன்டிமசில நம்ம வர 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 வர, நம்ம இயேசுவைப் போல கிறிஸ்து ஆவியாய் இருக்கிற கர்த்தராகி அந்த சாயலாகத்தானே, கர்த்தருடைய சாயலாகத்தானே நாம் என்ன செய்றோமா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த மறுரூபத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, நம்ம அந்த ஒன்னஸ்ல ஆவியானவருடைய அந்த ஒன்னஸ்ல நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் கடந்து வர வேண்டியதா இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நல்ல தகப்பன நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம நம்ம வேதத்துல இருந்து தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அது நமக்கு ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மென்ட்டா இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு வாக்குத்தத்தத்த நம்ம மெடிடேட் பண்ற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மசில பில்ட் பண்றதா இருக்குது. ஆவிக்குரிய மசில நம்ம பார்க்கிறோம். தினம் வொர்க் அவுட் பண்றாங்க. இந்த பிசிக்கல் மசில்ஸ பில்ட் பண்றதுக்கு தினம் வொர்க் அவுட் பண்றாங்க. அதே போல நம்முடைய ஆவிக்குரிய மசில் நம்ம பில்ட் பண்றதுக்கு தினம்தோறும் அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும், மெடிடேட் பண்ணணும். அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் மசில், நம்ம ஸ்பிரிட் மேன் என்ன செய்வான்? ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிப்பான். ஒவ்வொரு சத்தியமும் நம்ம ரிசீவ் பண்ணுகிற ஒவ்வொரு சத்தியமும் இன்னைக்கு காலையில இத பேசிட்டு இருக்கேன்னா, நெறைய பேருடைய உள்ளான மனிதனை தேவன் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சத்தியமும் நம்ம இன்னர் மேன அது பலப்படுத்துதாம். இப்போ இந்த இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்போது, நம்ம ஸ்பிரிட் மேன் வரும்போது, நமக்குள்ள இருக்கிற கன்ஃப்யூஷன் எல்லாம் மறைஞ்சு நம்ம ஒரு கிளாரிட்டிய நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாம் பலனாய் மாறுகிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய பயம் விசுவாசத்துக்குள் வருகிறதை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ நம்ம நம்ம ஸ்பிரிட்ட வார்த்தையினால நம்ம என்ன செய்யணும்? ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆவியில நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னும் 1, 2 வசனங்கள் வாசிக்கலாம். யூதா 20வது வசனம். யூதா 20வது வசனத்துல வாசிக்கும்போது நம்ம அதுல ஒரு பார்க்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ம், ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ம், ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய ம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்க சில காரியத்த அங்க யூதா எழுதுறாரு. மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, அது என்ன மகா பரிசுத்தமான விசுவாசம்? தேவன் ஒருவர் என் கூட இருக்கிறாரு. அவர் எனக்காக எதையும் செய்வார், எப்படியும் செய்வார்ன்னு அசைக்க முடியாத நம்பிக்கை தேவன் பேர்ல வைக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுவது. சூழ்நிலையோ, மனுஷங்களையோ, எந்த காரியங்களையோ நம்ம பார்க்கவே மாட்டோம். அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ளணுமா? நம்ம ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நான் சொல்லுகிற காரியங்கள். அடுத்ததா பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, ஸ்பிரிட்ல நிரம்பி நம்ம ஜெபிக்கணும். அடுத்ததா பார்க்கிறோம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு இன்னைக்கு நமக்கு பயம் வருது, கவலை வருதுன்னா, அவருடைய அன்பை நம்ம பூரணமாய் அறியாதபடி, அவருடைய அன்ப நம்ம இருதயத்துல காத்துக்கொள்ளாததுனால தான் நமக்கு என்ன வருது? பயம் வருது. நம்ம ஸ்பிரிட்ல அவருடைய அன்ப நமக்குள்ள ஊற்றி இருக்கிறாராம்.
அப்ப அந்த நம்பிக்கை நம்மள வெட்கப்படுத்தாதுன்னு இருக்கு. அப்போ சூழ்நிலைகள பார்த்து நம்ம ஏன் பயப்படணும்? இந்த தேவனுடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கே. தேவனுடைய அன்பிலே நான் என்னை காத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு வரம்போது, நமக்குள்ள இருக்கிற கவலை அது என்ன செய்ரும்? உருகி போயிரும். நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம சென்சிட்டிவா மாற ஆரம்பிப்போம். அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்மள உறுதிப்படுத்தணும். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமாம். இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள். அடுத்ததா, நம்ம ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஸ்பிரிட் எப்பவும் எப்படிதான் இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஃப்ளெஷ்ஷ வந்து என்ன செய்யணும்? ஃப்ளெஷ்ஷ அமைதிப்படுத்தும்போது ஸ்பிரிட் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஃப்ளெஷ் மேல எழும்பும்போது ஸ்பிரிட் என்ன செய்யுது? ஒண்ணுமே செயல்பட முடியாத நிலைமைக்கு போயிர்றோம். அப்போ நம்ம ஸ்பிரிட்ட என்ன செய்யணும்? அதாவது நம்மளுடைய அ அவயவங்களை, சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக அவருக்கு ஒப்புக் கொடுக்கணுமாம். நம்ம கண்ணால பார்க்கிறத வச்சு நம்ம வாழ்றோம். நம்ம காதால கேட்கிறத வச்சு வாழ்றோம்னா, இந்த அவயவங்கள் அனைத்தையும் ஜீவ பலியாக அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்யணும்? ஒப்புக் கொடுக்கணும். அப்போ தேவனுடைய சத்தத்த நம்ம ஈஸியா கேட்க முடியும். நம்ம மத்தவங்கள ஈஸியா மன்னிக்க முடியும். நம்ம சோதனைகள ஈஸியா நம்ம ரெசிஸ்ட் பண்ணி நம்ம ஜெயிக்க முடியும். இயற்கையாகவே நம்ம அன்புல வாழ ஆரம்பிச்சுருவோம். இதெல்லாம் மாம்சத்தின் சத்தம். அப்படியே நம்மள விட்டு என்ன செய்யணும்? அது அது அப்படியே அடங்கணும். தாவீது சொன்னது போல, "என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல ஆனேன்" அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சங்கீதம் 131ல நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த ஆத்துமாவ 5 சென்சஸ்ல வழியா நம்ம வாங்குற இன்புட்ட அடக்கி அமர பண்ணும்போது, ஸ்பிரிட்ல இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கை தேவரகமா இருக்கும். அப்போ இந்த நாட்கள்ல இந்த ஸ்பிரிட் மேன ஸ்ட்ராங் ஆக்குறத குறித்து தேவன் நமக்கு அதிகமாய் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இன்னும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்னெல்லாம் செய்றாரு, என்ன செயல்களை நம்ம ஆவியில அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்ம நாளையிலிருந்து நம்ம தியானிப்போம். இந்த சத்தியங்கள நீங்க ஆழமா கேளுங்க. எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கிறீங்கங்கிறத புரிந்து அந்த இடத்துல ஆவியானவரை செயல்பட நீங்க விடும்பொழுது, நீங்க பலப்பட்டு ஆ ச சீயோனில நம்ம தேவ சந்நிதியில நம்ம இருக்கிறத நம்ம உணர்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உங்க வார்த்தை சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்படுவார்கள். இன்றைக்கு உம்மை ஏற்றுக்கொண்ட பொழுதே நாங்கள் சீயோனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்க வாழ்க்கையில நாங்க இந்த ஸ்பிரிட் மேன்ல எந்த இடத்துலலாம் நாங்க வீக்கா இருக்கிறோம். அப்பா, அந்த இடத்தெல்லாம் நாங்க சரண்டர் பண்றோம். அந்த இடத்துல உங்க அன்ப நாங்க பெருசா பார்க்கல. அந்த இடத்துல உங்க வல்லமைய நாங்க பெருசா பார்க்கல. அப்பா, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீங்க மன்னித்து, ஆண்டவரே, இந்த ஸ்பிரிட் மேன்ல நாங்க ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங் ஆக, பலத்தின் மேல் பலன் அடைய, தகப்பன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்ட்ராங் ஸ்பிரிட் மேனா நாங்க ஒவ்வொருவரும் மாறணும்ப்பா. மனிதர்களைப் போல நாங்க சிந்திக்கக் கூடாது. மனிதர்களைப் போல நாங்க வாழக்கூடாதப்பா. உங்கள போல, உங்க சாயல்ல நாங்க வாழணும்ப்பா. தகப்பன் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளெஸ் பண்றேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங் ஆகும்படி எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த ஸ்பிரிட் மேன் ஸ்ட்ராங் ஆகி, இந்த புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொண்டு, இந்த புதிய மனுஷனிலிருந்து நாங்கள் வாழ, எங்க ஐம்புலன்கள்ல இருந்து நாங்க வாழாதபடி, இந்த புதிய மனுஷனிலிருந்து நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க் யூ. தேங்க் யூக்கா. யாரும் எதுவும் ஷேர் பண்ணுமா? பிரேயர் ரிக்வெஸ்ட் எதுவும் இருக்கா? இன்றைக்கு தியானித்த இந்த வார்த்தைகள உங்க உள்ளான மனிதன் பலப்படும் பொழுது, உங்க ஆத்துமா, சரீரம் இதெல்லாம் தன்னால ஹீல் ஆயிரும். அத குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்ம ஸ்பிரிட் மேன்ல நம்ம ஸ்ட்ராங் ஆகி, இந்த ஸ்பிரிட் மேன தரித்துக் கொண்டவர்களாய் நம்ம என்ன செய்யணும்?
பலப்படணும். யாராவது ஷேர் பண்ணுமா? ஓகே. நாளையிலருந்து நம்ம இந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? அவர் நமக்குள்ள இருந்து அவர் என்ன செய்கிறார்? அப்படிங்கிறத நம்ம ஆழமா தியானித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களையும், உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ.